பெத்லகேம் பாலகனாம் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிக அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாச குடும்பங்களே, மீண்டுமாக இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த இந்த கிறிஸ்துமஸ் மறு தினத்தில் இந்த 26ஆம் நாளில் இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை நேர தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இதோ ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த இந்த காலை நேரத்தில் மீண்டுமாக உம்முடைய ஆண்டவரை திரு சமூகத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரை, நேற்றைய தினத்தில் உம்முடைய பிறப்பின் பண்டிகையை உலகம் முழுவதும் கொண்டாடும்படியாக கர்த்தர் கிருபை தந்தீர். குறிப்பாக ஆண்டவரே, என்னுடைய தாய் திருநாட்டு ஆகிய இந்தியாவில் நாங்கள் ஆண்டவரே இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஆண்டவரை மிக சிறப்பாக உடைய ஆண்டவர் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை கொண்டாடி இருக்கின்றோம். ஆனாலும் அநேக நாடுகளிலே, மேலை நாடுகளிலே ஆண்டவரை கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எங்களை எல்லாம் தயவாய் நினைவு கூர்ந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேர தியானத்தையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் மறைத்து நீர் பேசும். பார்க்கின்ற கேட்கின்ற எல்லாரையும் ஆசீர்வதியும். அடியனோடு இணைந்து ஊழியத்தில் இருக்கின்ற இந்த குழுவையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிக அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த டிசம்பர் மாதம் 26ஆம் நாளில் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் பிந்தைய இந்த நாளினுடைய ஸ்தோத்திரங்களை, அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, நேற்று தினத்தில் மிக சிறப்பாக நம்முடைய ஆலயங்களில் நாம் ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடினோம். ஒருவேளை நான் ஜெபத்தில் குறிப்பிட்டதைப் போல இந்தியாவில் மிக சிறப்பாக எல்லா மாநிலத்திலும், நம்முடைய தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலும் மிக சிறப்பாய் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஒருவேளை நம்ம ஈஸ்டரை கொண்டாடல, ஆனால் இன்னைக்கு கிறிஸ்து பிறப்பின் நிகழ்வை மிக சிறப்பாய் நாம் கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த வருஷத்தில் ஈஸ்டரும் கொண்டாடாத, கிறிஸ்துமஸும் கொண்டாடாத நாடுகள் இருக்கிறது. அதில் மிக குறிப்பாக நம்முடைய இந்திய கிறிஸ்தவர்கள், இந்திய மக்கள் அதிகமாக இருக்கின்ற லண்டன் மாநகரத்தில், லண்டன் நாட்டில், அந்த இடத்துல மீண்டும் செகண்ட் லாக்டவுன் அங்கே அமுல்படுத்தி மக்கள் நேற்று தினத்தில் எல்லாம் வீட்டில் முடங்கி இருந்தார்கள் என்று செய்தி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதை கேள்விப்படுகிற போது உண்மையாகவே நாம் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வேதனையும் மனக்கவலையையும் அளிக்கிறது. இருந்தாலும் இது கடவுளுடைய தீர்மானம், திட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இது மாறும். அதே நேரத்தில் இதற்கு அதிகமாக துன்பங்களும் துயரங்களும் மக்களுக்கு வரும். ஏனென்றால் வேதம் சொல்லி இருக்கிறது, கடைசி காலத்தில் உபத்திரவங்களும் கொள்ளை நோய்களும் வியாதிகளும் போர்களும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், ஆனால் எதற்கும் பயப்படாதீங்க என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் நமக்கு போராட்டங்களும் பிரச்சனைகளும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறார், நமக்காக அவர் பிறந்திருக்கிறார். இம்மானுவேல் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் இல்லையா? ஆகவே கடவுள் நம்மோடு கூட வாழும்படியாய் விண்ணுலகத்திலிருந்து இந்த மண்ணுலகத்திலே இறங்கி வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதனால்தான் மார்ட்டின் லூத்தர் மிக அழகாக கிறிஸ்து பிறப்பை பற்றி அவர் ஒரு குறிப்பை தருகிற போது, Jesus has came down from heaven, he finds you, he seeks you, neither you should not find you or seek you அப்படின்னு சொல்றார். அதாவது நீ போய் ஏசாமி தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, அவர் உன்னை தேடி உன்னை கண்டுபிடித்திருக்கிறார் என்று சொல்றார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை தேடி, நம்முடைய வீட்டை தேடி இயேசு ஆண்டவர் வந்து பிறந்திருக்கிறார். நம்முடைய உள்ளத்திலே பிறந்திருக்கிறார், நம்முடைய இல்லத்திலே பிறந்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டு நாம் அவரோடு கூட போஜனம் இருக்க வேண்டும். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 வாசிக்கிறோம். ஒருவன் இயேசு ஆண்டவர் விலை நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான், அவன் பிதாவோடு கூட அங்கே பரலோகத்தில் இருக்கும்படியாக ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக நம்முடைய இருதய கதவுகளை திறந்து இயேசு ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் பிறக்கும்படியாக இந்த கிறிஸ்துமஸ் காலத்தை நாம் கொண்டாட வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவேளை கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே நம்ம 25ஆம் தேதி முடிஞ்சிச்சுன்னு நினச்சினுக்கிறோம். இல்லை, கிறிஸ்துமஸ்
நமக்கு மாத கணக்கில் இருக்கிறது. அதாவது டிசம்பர் 1 தேதியில இருந்து ஜனவரி 6 தேதி வரையில நம்ம கிறிஸ்மஸ் தான். ஜனவரி 6 வரையில நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா அந்த மகிமை விளங்குதல் பண்டிகை வரையில நமக்கு கிறிஸ்மஸ் காலம் இருக்கிறது என்பதை நம்ம மறந்து போகவே கூடாது. ஆனாலும் தொடர்ந்து நேற்று தினத்திலிருந்து கூட நமக்கு தொடர்ந்து இந்த 12 நாட்கள் கிறிஸ்மஸ் நாட்களாக இருக்கிறது. ஆகவே மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடலாம். ஆண்டவருடைய பிறப்பை மற்றவர்கள் அறிவிக்கலாம். அதில் எந்த தடங்களும் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இன்றைக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நம்முடைய இந்தியாவை நாம் பார்த்துன்னு சொன்னால், இன்னைக்கு டிசம்பர் 26 அப்படின்னாவே 2004 நமக்கு ஞாபகம் வரும். சுனாமி ஆழி பேரலைகள் நம்முடைய தேசத்தை தாக்கி இன்னைக்கு உலகத்தையே உலுக்கிய ஒரு பெரிய நாள். அதாவது 2004 என்று சொல்லுகிற போது 15வது வருஷத்துல நம்ம அந்த அடி எடுத்து வைக்கணும். அப்போ இன்னைக்கு 15வது இந்த சுனாமி தினம். ஒருவேளை அந்த சுனாமியில எவ்வளவு பேர் இறந்து போனாங்கன்னு இன்னும் நம்ம கணக்கு தெரியாது. லட்சக்கணக்கான மக்கள் என்று சொல்கிறார்கள். கோடிக்கணக்கான பணம் நஷ்டம். எத்தனையோ மக்கள் வீடுகளை, வாசல்களை, நிறைய பிள்ளைங்க உறவுகளை, பெற்றோர்களை இழந்திருக்கிறதை அடியேன் நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய இறையல் கல்லூரியில், கண்கடியா இறையல் கல்லூரி நாகர்கோயிலில் நாங்கள் படிக்கிற போது தான் அந்த சம்பவம் நடைபெற்றது. மிகப்பெரிய பேரலை. அப்போ நாங்கள் அங்கே போய் நிறைய இடங்களுக்கு சென்றோம். நிறைய மிகப்பெரிய பாதிப்புகளை நேரடியாக பார்க்க முடிந்தது. நிறைய வீடுகளை இழந்திருந்தாங்க, பிஸ்னஸ் பண்ணுற போட்டுங்களை இழந்திருந்தாங்க, நிறைய குடும்பங்கள் பெற்றோர்களை, தாய்மார்கள் அது மாதிரி இழந்துட்டு இன்னைக்கு வேதனையோடு இருக்கிறாங்க. இப்போ அந்த மக்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஆறுதல் சொல்ல வேண்டும் இல்லையா? கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு அந்த மறு தினத்தில் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழி பேரலை நம்முடைய மக்களை தாக்கி இருக்கிற, அதுவும் ஆசியா கண்டத்தில் தான் அது மிகப்பெரிய பேரழிவை இந்தியா, இலங்கை இல்லையா, மற்ற இந்தோனேஷியா போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய பேரலை, அந்த ஆழி பேரலை தாக்கி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். அப்போ இந்த சுனாமி தினத்தில் அந்த மக்களை நாம் நினைவு கூற வேண்டும், மக்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இதனால உங்களோடு கூட ஒரு சிறிது நேரம் பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது ஏசாயா 9ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். ஆனால் துயரமுற்றிருந்த நாட்டினருக்கு மனசோர்வு தோன்றாது. முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேய நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வர செய்வார். கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர், அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதுபடுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்வருவது போல உம்முடைய திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளையை பொருளை பங்கிடும் போது அவர்கள் அக்களிப்பது போல அவர்கள் கழிக்கிறார்கள். மீதியா நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்து எறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர் என்று ஏசாயா சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி என்றாலே ஒரு சிறப்பானவர் தான். இந்த திருமறையில் 66 புத்தகங்கள் இருக்கிறது. அதில் ஏசாயா மிக சிறப்பான புத்தகம். ஏசாயாவை படித்தாலே நம்ம திருமறையை படித்ததற்கு சமம். ஏன்னா அதுலேயும் 66 சாப்டர்ஸ் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதில் நம்ம இப்போ பார்க்கிற இந்த 9ஆம் அதிகாரம் சிறையிருப்புக்கு முன்னதாக சொல்லப்பட்ட இறை வாக்காக பார்க்கிறோம். தீர்க்க தரிசன பகுதியாக நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மீட்பரை ஆண்டவர் வாக்களிக்கிற ஒரு பகுதி தான் ஏசாயா 7ஆம் அதிகாரம், ஏசாயா 9ஆம் அதிகாரம். இதில் இந்த நாள் ஒருவேளை 26ஆம் நாள், எப்பவுமே டிசம்பர் 25 கிறிஸ்மஸ், 26 நம்ம கேண்டில் சர்வீஸை நம்முடைய ஆலயங்களிலே கொண்டாடும். அதை நினைவுபடுத்தும்படியாக தான், அதை மையமாக வைத்து தான் இந்த செய்தியை நான் எடுத்திருக்கிறேன். அப்போ இறைவன் நம்முடைய வாழ்க்கையில ஒளியேற்றுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். இருள் சூழ்ந்த நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒளியேற்றி நம்மை மற்றவர்களுக்கும் ஒளியாக பிரகாசிக்க செய்கின்ற இறைவனாய் இருக்கிறார்
என்பதை இங்க ஏசாயா மிக அழகாய் சொல்லுகிறார். அதனால்தான் இங்க சொல்றாரு, இருளகலும் பேரொளி வீசும், கண்டன உரையிலிருந்து ஆக்வன உரைக்கு செல்வதாகவும் இந்த வசனம் பாலமாக அமைகிறது. வியாகுலப்பட்டவன் என்பது இஸ்ரவேல் மக்களை குறிக்கிறது. செபுலோன் நப்தலி என்கின்ற நிலப்பகுதிகளை கிமு 732 மூன்றாம் திக்லோசர் என்கின்ற அரசர் ஆட்சி செய்தார். அப்ப மக்கள் அங்கே சிதறடிக்கப்பட்டார்கள், சோர்ந்து போயிருந்தார்கள், மனவேதனையில் இருந்தார்கள். அந்த மக்களுக்கு, கைவிடப்பட்ட மக்களுக்கு இதோ ஒரு மிகப்பெரிய அரசர், கிறிஸ்து அரசர் வரப்போகிறார், அவர் மேசியாவாக இருப்பார் என்ற ஒரு செய்தியை மறைமுகமாக ஏசாயா சொல்லுகிற ஒரு பகுதியாய் தான் இங்க பார்க்கிறோம். அதனால்தான் இங்க புறஜாதியாருக்கும் அந்த செய்தி போகிறது. கலிலேயா இல்லையா, தோர், கிளையாத், மெகித்தோ, இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஏசாமி பிற்காலத்தில் அவர் ஊழியம் செய்த இடங்கள். அவர் இந்த உலகத்தில் மனுஷனா வந்த அந்த நாட்களில இருந்து 3 வருஷம் அவர் ஊழியம் செய்தார் இல்லையா, அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அவர் கலிலேயாவில் தான் அதிகமாக போய் ஊழியத்தை செய்தார். அவர் புறக்கணிக்கப்பட்ட இடங்களுக்கு போய் சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 15:29 இந்த பகுதிகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ மாத்திரமல்ல, இயேசு நம்மை பாவத்தில் இருந்தும் உலக பிரகாரமான வியாதிகள், பலவீனங்கள், கட்டுக்கள், சாபம், நரகம், மரணம் இவைகளிலிருந்து மீட்டு எடுக்கும்படியாக தம் குமாரனாகிய கிறிஸ்துவை அவர் இருள் நீக்கும் ஒளியாய் தந்திருக்கிறார் என்பதுதான் இந்த நாளுடைய இறை செய்தியாக இருக்கிறது. அப்போ இயேசு ஆண்டவர் நீதியின் அரசராக இருக்கிறார் இல்லையா. நம்முடைய பாவம், பிசாசு, அக்கிரமம், இன்னைக்கு உலக பிரகாரமாக இருக்கின்ற சாதி, மதம், இன வேறுபாடுகள், இவைகளை எல்லாம், ஆவிக்குரிய பிரச்சனைகள், உலக பிரகாரமான பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து நம்ம விடுதலை செய்கிற ஒளியாக, பேரொளியாக ஆண்டவர் விடிவெள்ளியாக இருக்கின்றார். இப்போ அதே போல இங்க வாசிக்கிறோம், இருளில் நடக்கிற மக்கள் பேரொளியை கண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய நம்முடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை இந்த நாட்களிலே கொரோனாவினால அநேக மக்கள் பாதிக்கப்பட்டு வேலைகளை இழந்து பணம் சம்பாத்தியம் இல்லாமல் குடும்பங்களை நடத்துவதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் மீண்டு வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதே போல இன்றைக்கு விவசாயத்தில் இருக்கிற மக்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகள் செய்து தர முடியாத ஒரு அரசாங்கமாக இருக்கிறதாக நம்ம பார்த்து கொண்டிருக்க, குறை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இப்போ விவசாயிகளுடைய போராட்டங்களை நாம் பார்க்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கு சரியான அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை என்பதை பார்க்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த மக்களுக்கெல்லாம் இயேசு ஆண்டவர் நம்பிக்கை நட்சத்திரமாக பேர் ஒளியாய் வருகிறார் என்று சொன்னால் அதுதான் உண்மை. ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு மீதியானவர்களுடைய நாட்களை நடந்தது போல நம்முடைய நாட்கள் நடக்கும். அவங்க என்ன பாருங்க, அவங்க தோளின் மேல நுகத்தடியை வைத்தார்கள். நுகத்தடியை வச்சு புண்ணாயிடுச்சு இல்லையாமா. இந்த மாடுகளை நாம் பார்க்கிற போது, இந்த மாடுகளுக்கெல்லாம் நிறைய நேரத்தில் அது இழுத்து, அதிகமானதை அந்த வெயிட்டை இழுத்து அது புண்ணாயிடும். அப்போ அந்த மாடுகளுக்கு மஞ்சள் போடுகிறத நாம் பார்த்திருக்கோம். அது போல மீதியானுடைய நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் அங்கே மிக அதிகமாய் அடிக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு அதிகமான வேலை அவங்க கொடுத்தாங்க. எப்படி இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் கஷ்டப்பட்டாங்களோ, அடிமைதானத்தில் இருந்தாங்களோ, அது போல இங்கேயும் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மீதியானது நடந்தது போல நான் மாற்றுவேன், இந்த நுகத்தடியை முறித்து போடுவேன், உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று சொல்றார். ராம் பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை தருகிற ஆண்டவராக வந்திருக்கிறார். பாவம், சாபம் என்ற நுகத்தடி நம்முடைய தோளின் மேல் இருக்கிறது இல்லையா, அதை ஆண்டவர் உடைத்து போடுகிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் அவருடைய ரட்சிப்பு சால்வேஷன் came from our Father, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இறைவனாய் இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, ஜீசஸ் இஸ் தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட். இந்த உலகத்திற்கு, முழு உலகத்திற்கும் அவர் பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிறார் என்று யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதான் யோவான் 4:9 வாசிக்கிறோம். He came to proclaim light. யோவான் 1:4-9, யோவான் 3:36, யோவான் 8:12, எபேசியர் 5:8 இவைகளிலே இயேசு ஆண்டவர் ஒளியாய் வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, மத்தேயு 4:15-16 நீங்க பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் இஸ் இன்ஃபைனைட் லைட் டு அஸ், அதாவது அவர் முடிவில்லாத ஒளியாய், முடிவில்லாத பேரொளியாய் இருக்கிறார் என்பதை இங்க சொல்லுகிறார். மாத்திரமல்ல,
இன்னைக்கு நம்மெல்லாம் இவ்வளோ சுதந்திரமாக, இன்னைக்கு இவ்வளோ ரொம்ப சந்தோஷமா வீடு வாசல்களை கட்டி படித்து வேலைக்கு போயிட்டு நம்ம காரு பங்களான்னு இருக்கிறோன்னா அதற்கு காரணம் நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கம் என்பதை மறந்து போகவே கூடாது. ஏன்னா இந்தியாவில் இன்றைக்கும் இந்த மேல் சாதி என்று சொல்லப்படுகிறவர்கள் கீழ் சாதி மக்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்க படிக்கக்கூடாது, அவங்க வேலையை போகக்கூடாதுன்னு சொல்லி பாருங்க, இன்னைக்கு என்னென்னவோ திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இயேசு ஆண்டவருடைய நற்செய்தி நம்மை வெளிநாட்டிலிருந்து வந்து சந்தித்த பிறகு இன்னைக்கு நாம் நல்லா யோசித்து பாருங்க, மிஷினரிகள் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்னாடி இந்த நாடு எப்படி இருந்தது, மிஷினரிகள் இந்தியாவுக்கு வந்த பிறகு இந்த நாடு எப்படி இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ மார்க்கத்தை மிக மிக தப்பாக, கேவலமாக, கீழ்த்தரமாக விமர்சனம் செய்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொள்கிறேன், இங்கே மிஷினரிகள் வந்த பிறகு இந்தியா சீரழிந்திருக்கிறது என்று சொன்னால் அது எந்த விதத்திலும் ஒரு பொய்யான கருத்தை தவிர அதில் சிறிதளவும் உண்மை இல்லை. எத்தனையோ மிஷினரிகள் இன்னைக்கு அவங்க ரத்தம் தியாகம் செய்து, உயிரை தியாகம் செய்து இந்தியாவில் மரித்திருக்கிறாங்க. அவங்களுடைய உடல் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ அவங்க இந்தியாவுக்கு வந்த பிறகு இருளில் இருந்த நம்மை, சாதியின் பிடியில இருந்த நம்மை, பொருளாதார வீழ்ச்சியில் இருந்த நம்மை படிப்பு கொடுத்தாங்க, மருத்துவத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் இவ்வளோ பெரிய ஆளா இருக்கிறோம், டாக்டரா, இன்ஜினியரா, ஆசிரியர்களா, பாஸ்டர்ஸா இருக்கிறோன்னா அதற்கு மிஷினரிகள் காரணம். மிஷினரிகளை அனுப்பிய இயேசு ஆண்டவர் காரணம். அந்த ஒளி நம்மை சந்தித்த பிறகு நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. இதை யாருன்னா மறுக்க முடியுமா? சொல்லவே முடியாது. நிச்சயமா இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தை மதம் மாற்றுகின்ற ஒரு கருவியாகவே நிறைய பேர் விமர்சனம் செய்கிறார்கள். அது மிகப்பெரிய தவறு. நாம் யாரையும் மதம் மாற்றவில்லை, அவர்கள் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறோம். திருச்சபை மற்றவர்களுக்கானது. திருச்சபை மற்றவருடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். திருச்சபை என்பது ஒரு ஒளி விளக்காக இருக்க வேண்டும். இந்த கிராமத்தில் நம்ம வாழ்கிற பட்டணத்தில் ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டதுன்னா திருச்சபை போய் அங்கே நிற்க வேண்டும். அதுதான் திருச்சபையினுடைய பணியாக, திருச்சபைகளாக மாற வேண்டும் என்று ஒரு புதிய மாடர்ன் தியாலஜின்னு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு திருச்சபை ஒளி விளக்காய் இருக்க வேண்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றுகின்ற தீபங்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய பெரிய ஆவலாய் இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம அந்த மிஷினரிஸ் வந்த பிறகு அவங்க யுஎஸ்ஏவில் நமக்கு ஐஎல்சி திருச்சபையை உருவாக்கியவர்கள் யுஎஸ்ஏவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து வந்த லுத்தரன் மிஷினரி. அவங்க வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை எவ்வளவாய் மாறி இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்க. அந்த மாதிரி எத்தனையோ மிஷினரிகள் லண்டன்லேருந்து வந்திருக்கிறாங்க, ஜெர்மன் தேசத்திலேருந்து வந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய இடங்களிலிருந்து வந்திருக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து நம்முடைய கேஸ்ட் கல்ச்சரல் பைண்டிங்ஸ், தே ப்ரொமோட் அஸ் அண்ட் லவ் அண்ட் கம்பேஷன். நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறாங்க, நம்ம மேல் அன்பு கூர்ந்தார்கள். தே கிவ் எஜுகேஷன், மெடிக்கேஷன் அண்ட் மிஷன் இல்லையா? அவங்க ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரி, டீச்சிங் மினிஸ்ட்ரி, ஹீலிங் மினிஸ்ட்ரி இதெல்லாம் செஞ்சாங்க. செஞ்சதுனால்தான் இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ நம்ம யாரா இருக்கணும்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்னா, இக்னேஷியஸ், செயின்ட் இக்னேஷியஸ் என்கின்ற ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஒரு பெரிய ஃபாதர். அவர் 80 வயது உடையவர். அவரை சில ஆண்டவருக்கு விரோதமானவர்கள் பிடித்து சென்று கைது சென்று, நீ வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். அதற்கு அவர் சிரித்து கொண்டே சொன்னாராம், எனக்கு 80 வயது ஆகிறது, 80 வயது வரை கடவுள் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார், ஜீவனோடு வைத்திருக்கிறார். இதுவரையில் எனக்கு அவர் எந்த துரோகமும் செய்யலை. ஆனால் நான் பாவியா இருந்தேன், நான் ஆண்டவர் முன்னாடி அக்கிரமமாக நான் நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன், தவறான பாதையில் போயிருக்கிறேன். அவர் என்னை மன்னித்து வாழ்வு தந்திருக்கிறார், அவருக்காக நான் ஊழியத்தை செய்கிறேன், நீங்கள் என்ன செய்தாலும் நான் அவரை மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னார். அதுக்கு அவர்கள் அவரை அங்கே மிகப்பெரிய ஒரு நெருப்பு குண்டத்தில் போட்டு எரித்தார்கள் என்று வரலாறு சொல்லப்போ போடுகிற போது, அவர் எரிக்கிற போது கூட அவர் சிரித்து கொண்டே சொன்னாராம், இயேசு எனக்கு எந்த துரோகமும் செய்யவில்லை, ஆகவே நான் அவரை மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே இறந்து போனாராம். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் சாட்சி, இதுதான் விட்னஸ் இல்லையா? இன்னைக்கு திருமறையை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 5:16 இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் ஒளி மற்றவர்களுக்கு முன்னாடி பிரகாசிக்க வேண்டும், உங்கள் நடத்தைகளை கண்டு மற்றவர்கள் இயேசுவை போற்றி புகழ வேண்டும் என்று சொல்லப்படுது. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைகளாக கிறிஸ்தவர்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற மிகப்பெரிய அழைப்பு சாட்சி. கிறிஸ்தவம் என்று சொன்னாலே சாட்சியார், விட்னஸ்.
விட்னஸ்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, மைக்கை பிடிச்சி பேசுறது, ஆண்டவர் எனக்கு அதை செஞ்சார் இதை செஞ்சார்ன்றது சொல்றது, அது ஒரு விட்னஸ். ஆனால் விட்னஸ் என்று சொன்னால் கிரேக்க வார்த்தையில மார்ட்ரையர் என்ற அர்த்தம். மார்ட்ரையர் என்று சொன்னால் இரத்த சாட்சி, ஆண்டவருக்காக வாழ்வது, ஆண்டவருக்காக மரிப்பது. இயேசு ஆண்டவர் சொல்றார் இல்லையா, யோவான் சுவிசேஷம் 12:24, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் சத்ததியாக மிகுந்த பலனை கொடுக்குமாகவே கிறிஸ்துவுக்காக சாகவும் துணிய வேண்டும். அந்த அளவுக்கு நாம் சாட்சியாய் வாழ வேண்டும். யோசேப்பு ரூத்தை போல இல்லையா, எஸ்தரை போல அவர்கள் சாட்சியாய் வாழ்ந்தார்கள். ஆகவே நாம் சாட்சியாய் வாழும். மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 9 முதல் 10 வசனத்தில், அங்கே இயேசு ஆண்டவருடைய பிறப்பின் போது வானசாஸ்திரிகள் வருகிறார்கள், அவர்களுக்கு நட்சத்திரம் வழிகாட்டி. அதுபோல நாம் இயேசு ஆண்டவரை தேடாத இருக்கிற மக்களுக்கு நாம் வழிகாட்டுகிற மக்களாக இருக்க வேண்டும். அது பாருங்க, 3 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த நட்சத்திரம் இயேசு ஆண்டவரை எடுத்து காட்டியது, அந்த நட்சத்திரம் இயேசு ஆண்டவருக்கு வழிகாட்டியது, அந்த நட்சத்திரம் இயேசு ஆண்டவரை சுட்டி காட்டியது. த ஸ்டார், டெமான்ஸ்ட்ரேட்டிங் ஸ்டார், த கைடிங் ஸ்டார் அண்ட் பாயிண்டிங் ஸ்டார் இல்லையா. இன்னைக்கு நாமும் இயேசு ஆண்டவர் மிகப்பெரிய மெகா ஸ்டாரா இருக்கிறாரு, நாம் அவரை சுட்டி காண்பிக்கின்ற நாமும் லிட்டில் ஸ்டாராக இருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த சுனாமி தினத்தில் இந்த கேண்டில் சர்வீஸில் கடவுள் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், இருள் சூழ்ந்திருக்கிற வாழ்க்கையிலே ஒளியேற்றுவார். ஆண்டவரே வாரும், ஆண்டவரே என் வாழ்க்கையில இருளை அகற்றி ஒளியேற்றும் என்று எல்லாரும் ஆண்டவரை அழைப்போம். ஆண்டவர் தாமே இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, இதோ இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த டிசம்பர் மாதம் 26ஆம் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்று தினத்தில் கூட மிக சிறப்பாக நம்முடைய கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை ஆண்டவரே எங்களுடைய ஆலயங்களிலே நாங்கள் கொண்டாடினோம். கர்த்தாவே, இன்னைக்கு ஆண்டவர் அநேக நாடுகளிலே இந்த பண்டிகையை ஆண்டவரை கொண்டாட முடியாத ஒரு மிகப்பெரிய சூழ்நிலையில லாக்டவுன்ல இருக்கிறாங்க. அநேக நாடுகளிலே ஈஸ்டரையும் கொண்டாட முடியாமல், ஆண்டவர் கிறிஸ்துமஸையும் கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவர் உருவாயிருக்கிறது. இதை பார்க்கிற போது உண்மையாகவே எங்களுக்கெல்லாம் மன வேதனை அளிக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, இது கடைசி காலத்தில் இவைகள் நடைபெறும் என்பதில் சந்தேகமே இல்லை. இவை எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து ஆண்டவரே வெற்றி பெற்று வர வேண்டும். இந்திய தேசத்திற்கு ஆண்டவரே நீர் பாராட்டியிருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நேற்று தினத்தில் மிக சிறப்பாக இந்திய தேசத்தில் எல்லா இடங்களிலும் நாங்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடினோம். உம்முடைய பிறப்பின் மகத்துவத்தை புரிந்து கொண்டோம். படைப்பின் ஆண்டவர் படைத்தவர் மனுவோடு இணைந்து கொண்டார், மனுமக்களோடு தன்னை இணைத்து கொண்டார் என்கின்ற மிகப்பெரிய நற்செய்தியை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ராஜா. இதோ இந்த நாளில கூட ஆண்டவரே, டிசம்பர் 26 என்று சொன்னாலே கேண்டில் சர்வீஸில் மிக குறிப்பாக கடந்த 15 வருடங்களாக இந்த சுனாமி ஆழி பேரல் நினைவாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த நாளில கூட என்னுடைய இந்த சுனாமியிலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக மக்கள் வாழ்வாதாரத்தையே ஆண்டவர் இழந்து, குடும்பங்களை இழந்து, வீடு வாசல் இழந்திருக்கிறவர்கள் மேலே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கமும் தன்னார்வ தொண்டர்களும் உதவி செய்து மேலே கொண்டு வர கர்த்தர் கிருபைத்தார். அதே போல இன்றைக்கு பாவம், மரணம், சாபம், வியாதி ஆண்டவர் என்கின்ற இருளிலே சிக்கி தவிக்கிறவர்கள் உண்டு ராஜா. இந்த இருளில் இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா சொல்லுகிற வண்ணமாய் நாங்களும் கூட ஆண்டவர் ஒளியில் நடக்கிற பிள்ளைகளாக மாறும்படியாய் எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றுங்க. இதோ இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் என் தேவன் ஆசீர்வதியும். குறிப்பாக அடியேன் பணியாற்றி கொண்டிருக்கிற வேலூர் கிறிஸ்துலுத்திரன் திருச்சபையின் மக்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், பொறுப்பாளர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரை, அடியேனுக்கு இந்த ஊழியத்தை செய்வதற்கு இந்த இடத்தை கொடுத்திருக்கின்ற ஆம்பூர் கண்கடியா லுத்திரன் திருச்சபைக்காக, ஆயருக்காக, குடும்பங்களுக்காய், பொறுப்பாளர்களுக்காய், முகாமை சங்கத்துக்காய் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். மிக குறிப்பாக அடியனோடு இணைந்து இந்த லாக்டவுன் காலத்திலிருந்து ஏறக்குறைய இந்த 10 மாதங்களாக ஆண்டவர் இந்த காணொலி ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் மிகப்பெரிய பேருதவியா இருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பர்சன் சாருக்காக, அக்காவுக்காக, பிள்ளைகளுக்காக, அம்மாவுக்காக, உடன் பிறப்புகளுக்காக, குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம்.
எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கட்டும், புத்தாண்டு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ராஜா. அதே போல ஆண்டவர் இந்த கோயிலை எப்பொழுதும் எங்களுக்கு திறந்து கொடுக்கிற கோயில் பிள்ளை ராஜனுக்காக, ஆண்டவர் அன்பான குடும்பத்திற்காக, அம்மாவுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உடன் பிறந்த சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவர் அவர்களை நீர் ஆசீர்வாதம். ஆண்டவரை ஊழியத்தை செய்கின்றவருக்கு நல்ல சுக பலன் ஜீவனை தார். இந்த நேரத்தில் அன்பு சகோதரர் கிரேன்குமார் அவர்கள் எங்கள் மத்தியில் இருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவரையும் நீர் ஆசீர்வாதம். இந்த கிறிஸ்துமஸ் ஆண்டவர் புத்தாண்டு அவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். செய்கிற பணிகளிலே அப்படி திவ்ய பிரசன்னம் தங்கிருக்கட்டும் ராஜா. அதே போல இந்த குழுவில் இருக்கிற ஆனந்த ரஞ்சனுக்காக, குட்டியானனுக்காக நான் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வாதம், குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த கிறிஸ்துமஸ் காலம் புத்தாண்டு அவர்கள் ஆசீர்வாதம் இருக்கட்டும். அதே போல ஆண்டவரை இந்த காணொலி மூலமாய் உலகமெங்கும் இருந்து பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் என் தேவன் ஆசீர்வாதம். அப்படி எனக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிற டாக்டர் சாமுவேல் மார்ட்டின் அங்கிளுக்காக, அவருடைய அன்பான குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் புத்தாண்டு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பலவீனமாக இருக்கிற அவருக்கு சுகத்தை தாரும். அன்பு தம்பி மார்ட்டின் லூத்தருக்காக நான் ஜெபிக்கிறோம். அவனையும் பலப்படுத்தும். ஆண்டவர் இன்னும் யாரெல்லாம் படுக்கையிலே, வியாதியிலே, பலவீனத்தில், சோர்வில் இருக்கிறார்களோ எல்லாருடைய வாழ்க்கையில தேவன் தீப ஒளி ஏற்று ராஜா வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. அதே போல இவருடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைக்காக, ஆண்டவரே அதில் பணியாற்றி கொண்டிருக்கிற போதக பிதாக்களுக்காக, 3 சபை சங்கங்களுக்காக, நடைபெற்று வருகிற இந்த ஊழியங்களுக்காக, குறிப்பாய் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் நடைபெறுகிற எல்லா ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். எதிர்கொண்டிருக்கிற புத்தாண்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பிறார். எல்லா தேவைகளை சந்தியும். இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், முதல்வர், முன்களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற மக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த 2வது அலை ஆண்டவர் சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து துவங்கி ஆண்டவரே லண்டனுக்கு வந்து இன்றைக்கு உலக நாடுகளுக்கு பரவி இருக்கிறது ராஜா. இதனால ஆண்டவர் ஒருவேளை மீண்டும் லாக்டவுன் அமல்படுத்தப்பட்டால் என்னுடைய இயல்பு வாழ்க்கை மிக அதிகமாக பாதிக்கப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நீர் அப்படி செய்ய விடமாட்டீர் என்று நம்புகிறோம். ஆண்டவரை எங்கள் பயத்தை போக்கி இம்மானுவேலாகிய கர்த்தர் எங்களோடு இருந்து எங்கள் ஆண்டவரை பாவங்களை மன்னித்து எங்களுக்கு புது வாழ்வை தாரும். இந்த கோவிட்-19 சீக்கிரமாக எடுத்து போடும். ஆண்டவரே எங்களுடைய அருமையான கர்த்தாவை மக்கள் பாதுகாப்பாய் சந்தோஷமாய் மீண்டும் இயல்பு நிலைமைக்கு திரும்ப கர்த்தர் கிருபை தரும். அதற்காக அரசாங்கம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே இன்றைக்கு ரோட்டில் இறங்கி போராடி கொண்டிருக்கிற விவசாய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அரசாங்கம் அவரிடத்துல பேச மறுக்கிறது ராஜா. அவளை பேசும்படியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி தாருங்க. சுமூகமாக இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேளாண் சட்டங்கள் ஆண்டவரே இந்த மக்களுக்கு அது அவசியமா என்று ஆராய்ந்து பார்த்து அதில் இருக்கிற நன்மை தீமைகளை எடுத்து உரைத்து அது தேவை என்றால் வைக்கவும், இல்லை என்றால் அதை தூக்கி போடவும் கர்த்தாவே நீர் கிருபை தார். அதற்கான ஆண்டவரே முயற்சிகளை அரசாங்கம் எடுக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் இன்றைக்கு நாளிலே ஏழைகளை, குடும்பங்களை ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே இன்றைக்கு நீ சந்தியும். குடும்பங்களில் வாழ்க்கையில் ஒளியேற்றுங்க ராஜா. நீர் பெரியவர், பெரிய காரியங்கள் செய்யும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். உலகத்திற்கு நானே ஒளி என்று சொன்ன எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்தாவினை நம் அனைவரோடு கூட தங்கியிருந்து இந்த தீப திருநாளில் கேண்டில் சர்வீஸில் நம்மோடு கூட ஆண்டவர் ஒளியாயிருந்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இருளையும் அகற்றி ஒளியேற்றி வைத்து காப்பாராக. ஆமென்.